தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வு செய்து வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான குரூப் 4 தேர்வு வருகின்ற ஜூலை 12ஆம் தேதி கிட்டத்தட்ட 4000 காலி பணியிடங்களுக்கான குரூப் தேர்வு நடைபெற இருக்கின்றது. இதற்கு அனைவருமே தயாராகி இருக்கக்கூடிய நிலையில் இத்தேர்விற்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் என்றும் எந்த பாடத்தில் இருந்து எந்த கேள்விகள் வரலாம் என்பது குறித்து விளக்குகின்றார் மதுரை ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி தலைவர் ராஜபூபதி. குரூப் 4ல் நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கேன் பொது அறிவு. இந்த பொது அறிவில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கேள்விகள் கணிதம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கணிதத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி இந்த கணிதம் தான் 25 கேள்விகள் கரெக்டாக கேட்பாங்க. அந்த கணிதத்திலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 25 கேள்விகள் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்ட்டு. அதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திறனறிவு அதில் வந்து ஆப்டிடியூடில் வந்து 15 கேள்விகள், அதற்கப்புறம் காரணவியலில் வந்து 10 கேள்விகள், அப்போ மொத்தம் வந்து 25 கேள்விகள் இருக்கும். இந்த திறனறிவு அப்படிங்கிறதுல ஆப்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 வினாக்கள் கேட்கப்படும். இதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன், சிலபஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷனாக சுருக்குதல், இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி கேள்விகள் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் பாருங்கள். எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் சிலபஸ், அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பைபிள், குரான், பகவத்கீதை மாதிரி அதுதான் வச்சுருக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்குதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ், இதில் இருக்கக்கூடிய டாபிக், அப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லக்கூடிய விகிதம், விகிதாச்சாரம், நேரம், வேலையும், டைம் அண்ட் ஒர்க்கு, இதிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. தனி வட்டி, கூட்டு வட்டியிலேருந்து அதிக கேள்விகள் கேட்குறாங்க. எல்லாத்துலேயும் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். தனி வட்டி, கூட்டு வட்டி, அதுக்கப்புறம் ஏரியா, வால்யூமில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது பரப்பு, கன அளவு அப்படிங்கிறதுல. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எல்லாமே வந்து கணக்கு அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வந்து இந்த 15க்கு 15 எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ரீசனிங் கொஷின்ஸ். இந்த ரீசனிங் கொஷின்ஸ் தான் கொஞ்சம் மூளையை உபயோகித்து ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் ஒரு கொஷின் டஃப்பாக போகலாம். அதனால தான் 25க்கு 24 கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். 25க்கு 25 எடுக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 தான் எடுப்பாங்க. ஸோ இந்த இதில் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு கேள்வி தவறானா கூட உங்களுக்கு 2000 3000 ரேங்க் வந்து பின்தங்கி போயிடும். வேலை கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது ஒரு கொஷின்ஸில் டிசைட் பண்ணுறது ஏகப்பட்ட பேருக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு கேள்விகளும் முக்கியம். அதுவும் கணிதம் அப்படிங்கிறதுல 25க்கு 25 எடுக்கலாம். நிறைய பேர் வந்து அதாவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியது வந்து இந்த கணிதம் தான். இதே வந்து நிறைய பேருக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து பொது அறிவு. அந்த பொது அறிவு அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே இதில் 75 கேள்விகள் தான் கேட்பாங்க. இந்த டைம் தான் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அறிவியலில் வந்து 4 இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே சேர்ந்து 5 கேள்விகள் தான் கேட்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் எல்லாமே எதுவுமே படிக்காமல் இருக்கக்கூடாது. பட் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது முக்கியம் ஒழிய எல்லா சிலபஸை வச்சு ஒவ்வொரு சிலபஸ் டாபிக் வைஸ் படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து சிலபஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சியல்னு சொல்லக்கூடிய பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி. இந்த இந்தியன் பாலிட்டியில் வந்து 15 கேள்விகள் இருக்கும். இது ஒவ்வொன்றுமே இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை இந்திய வரலாறு அதாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் கீழே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 5 to 10 கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4வது யூனிட் நான் சொன்னேன் இந்தியன் பாலிட்டி. 5வது யூனிட் வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழக வளர்ச்சி நிர்வாகம். இது 5வது யூனிட். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 20 கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஏரியா, இந்த இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லக்கூடிய ஏரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 6வது அலகு, 6வது யூனிட். இதிலிருந்து உங்களுக்கு 20 கேள்விகள் கேட்கப்படும். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் திராவிட இயக்கங்களை பற்றி அதிக கேள்விகள் கேட்பாங்க. பெரியாரை பற்றி, அண்ணா பற்றி, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து கண்டிப்பாக பாருங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் கிடையாது, மத்திய அரசோட திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, தமிழக அரசு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டாந்துருக்குறாங்க இந்த வருடம். இந்த ஆட்சியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க, எங்கே ஃபஸ்ட்டு அதை வந்து கொண்டு வந்தாங்க, அதற்கு பயனாளர்கள் யார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதுமை திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன்
திட்டமாக இருக்கட்டும், விடியல் பெயராக இருக்கட்டும், இது எல்லாமே இது எல்லா டீட்டெயில்ஸும் பாருங்கள். ஸோ இது டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 100க்கு நம்ம டார்கெட் வந்து 100க்கு 80க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது டார்கெட் பண்ணணும். பொதுத்தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கேள்விகள் இருக்குது. இந்த 100 கேள்விகளுக்கு பொதுத்தமிழில் நீங்கள் நல்ல பண்ணிங்கன்னா நார்மலாக நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த பேட்டர்ன், அதனால் யாருக்குமே எப்படி இருக்கும் ஸ்டாண்டர்ட் தெரியாது. யூஸ்வலாக இருக்க பழைய பேட்டர்னில் வந்து எல்லாருமே 95 கேள்விகளுக்கு மேலே பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே 100 கேள்விகளுக்கு எடுக்கிறாங்க பொதுத்தமிழில். ஸோ உங்களால் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு 90-95 கொஷின்ஸ் ஈஸியாக இருந்ததுன்னா 95க்கு மேலே பண்ணணும். கொஞ்சம் நல்லா டஃப்பாக இருந்தது அப்படின்னா 90க்கு மேலே பண்ணணும். ஸோ அதனால் சொன்னேன், நீங்கள் ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170-175க்கு மேலே வர்ற மாதிரி இருந்தால் தான் உங்களால் அரசு பண்ணணும். இந்த 175ங்கிறது ரஃபாக தான் சொல்ல முடியும். அதாவது கட் ஆஃப் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், கட் ஆஃப் வந்து ஒரு எக்ஸாம்ஸுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எக்ஸாம்ஸ் நடந்த பின்னாடி ஓரளவு அதை வச்சு அனலைஸ் பண்ணலாமோ ஒழிய இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கடைசி நேரத்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஏற்கனவே படித்ததை நோட்ஸ் எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணணும். புதிதாக கரண்ட் அஃபேர்ஸ் விஷயங்கள் ஏற்கனவே கடைசியாக இருந்தது நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ கூட சில பேர் புதுசாக படிக்கிறதுனால தவறு கிடையாது, சரிங்களா? அது ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரி ஆகும். சில பேர் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட கடைசியாக பார்ப்பாங்க. சில ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுட்டு அதை கடைசி நேரத்தில் வந்து ரிவைஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நேரத்தில் அது ஒவ்வொருத்தவங்களோட டிபெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து புதிதாக ஏதாவது சில ஏரியா மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா படிக்கலாம். ஆனால் முக்கியமாக ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணதை நீங்கள் எடுத்து நோட்ஸ் வச்சதை இப்போ திருப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ரிவைஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து குரூப் 4 தேர்வு. இதுதான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் என்ட்ராகிறதுக்கூடிய ரொம்ப ஒரு அடிப்படை, அதாவது என்ன சொல்கிறது, லோயஸ்ட் என்ட்ரி இன்டு த கவர்மெண்ட் சர்வீஸ். 10வது மட்டும் படிச்சிருந்தா போதும். நேரடியாக தேர்வு எழுதி போகிறதுல இதுதான் லோயஸ்ட் என்ட்ரி இன்டு த கவர்மெண்ட் சர்வீஸ். ஆனால் பேர் தான் 10வது படித்தவங்க எல்லாமே இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆனால் எழுதுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிஜி படித்தவங்க, எம்இ எம்டெக் படித்தவங்க, பிஹெச்டி இதெல்லாம் எழுதுகிறாங்க. அவங்க தான் வேலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே டிகிரி படிச்சிருந்தா அடுத்து வரக்கூடியது, அடுத்து குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் வருது. இந்த மாதம் 15ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். கண்டிப்பாக அந்த தேர்வை எல்லாருமே எழுதுங்க. இந்த தேர்வு நீங்கள் எழுதின முன்னாடியே உடனே வந்து ரெஸ்ட் எடுக்க வேணாம். இது வந்து குரூப் 4 தேர்வு. இதை விட அது வந்து இந்த குரூப் 4ல் நீங்கள் போகிற போஸ்ட்டை விட ஒரு 5-6 வருஷம் ஆனீங்கன்னா என்ன ப்ரொமோஷனில் போவீங்களோ அதே ஒரே தேர்வு எழுதி அந்த குரூப் 2 போயிடலாம். அதனால் இந்த குரூப் 2 தேர்வு வரும் இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ், அந்த இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதே பேட்டர்ன் தான், இதே சிலபஸ் தான், இதே எம்சிக்யூ பேட்டர்ன் தான் இங்கே, சரிங்களா? கொள்குறி வகைகள் தான். என்ன இதில் கொஞ்சம் ப்ரிலிம்ஸு கொஞ்சம் மெயின்ஸ்னு இருக்கும். இதே பொதுத்தமிழ் தான், இதே சிலபஸ் தான். இதே பொது அறிவில் வந்து கொஞ்சம் கணிதமெல்லாம் அதே சிலபஸ் தான். மற்றதில் கொஞ்சம் ஒரு 2-3 என்ன சொல்கிறது, 5% கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் இதே தேர்வு உள்ளதை குரூப் 2A, அது டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ், பட்டப்படிப்பு தான் அதுக்கு எலிஜிபிலிட்டி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சேலரியும் அதிகம் இதை விட. ஸோ அதனால் அந்த எக்ஸாமினேஷன்ஸை இதை எழுதி முடித்த கையோட மேபி ஒரு 1 or 2 days நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து திரும்ப ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது செப்டம்பர் வாக்கில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து மெயின்ஸ் எக்ஸாம் எடுப்பாங்க. அது ஒரு நல்ல வேக்கன்சியோட வரும்.